Any summer holidays kannu call GT Holidays ku pannu South India's #1 travel brand. Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Choose who you want to be. இதுக்கு அன்பே சிவம்ல வந்து எல்லாம் இந்த நாயால வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் போகும்போது இப்போ நம்ம நினைக்கிறோம் நீங்கள் இப்படி போங்க இப்படி வருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள்ட்ட நம்ம சொல்லிடலாம். இப்போ அந்த நாயை போக வைக்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் இப்படி தான் கேப்சர் பண்ணணும். அந்த விஷயங்களை கேட்குறேன். முதல்ல லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது தான். லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டாவே அது தமிழில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ தெலுங்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஏதாவது வேறுபடுமா? கண்டிப்பாக வேறுபடும். ஏன்னா இதுக்கு நம்ம கதை சொல்கிற பேட்டர்ன் வேறு. இங்கே வந்து ஹீரோ சாகலாம், ஹீரோயின் சாகலாம், எல்லாமே எது வேணும் பண்ணலாம். அங்கே அது பண்ண முடியாது. ஹீரோ சாகவே மாட்டாங்க, ஹீரோயின் சாகவே மாட்டாங்க. இந்த கலரை பற்றி பேசும்போது இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு ப்ளஸ் அந்த எல்லோ லைட்டிங்கில் படம் ஃபுல்லாக இருக்கும். அது ஏன் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாரு சார்? அந்த பிளைவுட்டில் கிடையாது, சும்மா வரைஞ்சது பிளைவுட் தான் டோட்டலாக. ஸோ நான் என்ன ஒரு ஃபில்டர் வாங்கி ஃபில்டர் போட்டனால படம் ஒரே டோன் வந்துடுச்சு. ஸோ எல்லா கலரும் நான் கடவுள். நம்ம ஆடியன்ஸாக ஒரு விஷயம் பார்க்கும்போது நமக்கு அது எமோஷ்னலாக கடத்துறது வேறு. நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபர், நீங்கள் மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணாலுமே அது உங்களுக்கு எப்படி எமோஷனலில் கடத்தும் அப்படின்ற ஒரு விஷயம். காசியில் ஒரு நான் 40 பேர் ஷூட் பண்ணோம். அந்த குழந்தைங்கள வந்து எல்லாமே நம்ம குழந்தைங்க தான், அதாவது ஃபேமிலியில் இருந்த குழந்தைங்க தான். அவங்க தான் எல்லாமே எங்க கூட உட்காருவாங்க, பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. குழந்தைங்க பார்க்கும்போது அவ்வளோ பார்க்கவே முடியாது. அவனிவன் படத்தில் அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன், அந்த சுற்றி அந்த எருமை மாடு 2000 மாடு 2000 மாடா? ஆமாம் சார், இது சீரியஸாக நம்ப முடியல. 2000 மாட்டுக்கு நடுவில் 2000 மாடு. அந்த இடத்துல எப்படி சார் ஷூட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? அதுவும் இல்லாமல் அது ஒரு நார்மல் பேசிக்கிற சீன் கூட கிடையாது, ஒரு ஃபைட் சீன். மாடு எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் தான் லொக்கேஷன் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு அந்த எதுக்குமே கயிறு இருக்காது மாடு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். என்னோட முதல் கேள்வி, ஆர்த்தர் வில்சன் அப்படின்னு சொன்னால் இதற்காக இவர்கிட்ட போகலாம், நம்மளோட கதை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் உங்களை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கிறது என்ன சார்? எனக்கு என்ன, நான் கதை சொல்லணும்னு ஆசை எப்பயுமே. கண்டென்ட் பேஸ்டு கதை, அது கண்டென்ட்டாக ஒரு படம் வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது பெரிய பெரிய பட்ஜெட் நான் எப்பயுமே செலக்ட் பண்ணுவேன். கண்டென்ட் இருந்துச்சுன்னா எந்த பட்ஜெட் வேணாலும் பண்ணும். ஸோ எனக்கு கதை சொல்கிறது தான் பிடிக்கும். ஒரு சினிமாலே, அதாவது ஃபிலிம்லேயே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சாங் இருக்கும், ஃபைட் இருக்கும், சீன் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது சீன் ஷூட் பண்ணுறது தான் பிடிக்கும். ஒரு ஹியூமன் எமோஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை சொல்கிறது தான் கஷ்டம். அது கஷ்டம். ரெண்டாவது அதுதான் விருப்பப்படுவேன். ஓகே. அதனால் எனக்கு வந்து கண்டென்ட்டாக கதையாக இருக்கிற படங்கள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்ட்ராங்காக அதான் நினைக்கிறேன் நானும். எனக்கு கதை சொல்ல முடியுங்கிறது ஒரு விஷுவலாக சொல்லணுங்கிறது ஆசை. அது என்னால் சொல்ல முடியுங்கிறது ஒரு. எதனால் டேரக்டர்ஸ் உங்ககிட்ட வராங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இதை தான் அவங்க என்கிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க, நான் இது மாதிரி பண்ணுவேன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்க? ஏன்னா நான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் மேக்ஸிமம். எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த ஃபைட் கிட்ட எதுவுமே, அது ஃபைட் மீன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை முதல்ல உள்ளே வாங்கிட்டு அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவேன். இப்போ நிறையா ஒரு கிட்டத்தட்ட நான் 26 டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். 26 டைரக்டர் அடுத்தடுத்து ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி வந்து கஷ்டம் ஒர்க் பண்ணுறது. ஏன்னா அவங்களோட அடாப்ட் பண்ணோம். இந்த ஒரு படம் முடிஞ்சுன்னா அடுத்த டைரக்டர் போயிருப்பேன். அப்படி தான் படங்கள் இருக்கு என்னது. அதனால் 11 டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லாமே பெரிய டைரக்டர், இப்போ பேர் சொல்கிற டைரக்டர்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு கதை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 5 வருஷம் யோசிச்சிருப்பாங்க. அவங்க ஒரு சீனை வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி முடிக்கணும். ஒரு 10 ஆர்டிஸ்ட் இருக்கான்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வருவாப்புல, ஒரு ஆர்டிஸ்ட் சீக்கிரம் போவாப்புல, அந்த சீனு ப்ராப்ளம் வரும், ஏதோ சீன் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் நம்ம அவங்க சைடே போக மாட்டோம். அவங்க சைடே எந்த ப்ரெஷர் இருக்காது. நம்ம அதை உள் வாங்கிட்டு அவங்களுக்கு எந்த ப்ரெஷர் இல்லாமல் எடுத்து மெயின் அது. ரெண்டாவது ஸ்டோரி டெல்லிங். நான் வளர்ந்த விதத்தில் கதை சொல்லுவாங்க, நம்ம போனால் எந்த பிரச்சனை இருக்காது. அப்படி தான் நான் வந்து என்ன அப்ரோச் பண்ணுறது. சார், பேசும்போது சொன்னீங்க டெபியூட்டன்ட் டேரக்டர்ஸ் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த மாதிரியான டேரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, 2 பேர்கிட்டையுமே ஒர்க் பண்ணுறதுல என்ன மாதிரியான சேலஞ்சஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச எனக்கு ஃபஸ்ட்டு டைரக்டர்ஸ் என்னென்னா நிறைய ஐடியாஸ் நிறையா இருக்கும். ஐடியாஸ் அவங்களுக்கும் பெரிய டைரக்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அவங்க ஷேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வச்சுருப்பாங்க ஐடியாஸ். இவங்க வந்து அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை ஒர்க் பண்ணுவோம் டெபியூட்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு. ஏன்னா புரியுதுங்களா, நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் வரும் சீன்ஸில். ஸோ அது அவங்களுக்கு வந்து எழுதுறது ஈஸியாக இருக்கும், எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். எல்லாத்துக்கும் பெரிய டைரக்டர்ஸ் சின்ன டைரக்டர் இருக்கும். ஓகே. ஸோ அதை நம்ம அவங்க விஷுவலாக நம்ம சொல்கிறது வந்து ஹெல்ப் பண்ணுவோம். சார், உதாரணத்துக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்குது.
பழைய படங்களில் இப்போ வந்து ஆனந்தம்னு வச்சுங்களேன், அது பெரிய ஸ்டோரி. அது ரொம்ப அப்போல்லாம் மானிட்டர் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பர்டன் இருக்காது. நீங்கள் சார்ட்ட லிங்க சார் கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஸோ அது 23 புலிகேசி அதெல்லாம் வந்து பெரிய கதை. அதெல்லாம் வந்து மெட்டில் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அது பட்ஜெட் இருக்குது, டைமிங் இருக்குது. ஸோ அதை வந்து அதை மானிட்டர் இல்லாத டைமில் ஒர்க் பண்ண படங்கள் எல்லாம். சார், இப்போ ஒவ்வொரு கதை உங்ககிட்ட வந்து டேரக்டர் சொல்லும் போது உங்களுக்கு விஷனாக போய்கிட்டு இருக்குமா மைண்டில்? உடனே ரன் ஆயிரும். உடனே ரன் ஆயிரும் கதை சொல்லும் போது. கதை சொல்லும் போது ரன் ஆயிரும். அந்த இடத்துலயே நீங்கள் வந்துட்டு லைட்டிங் முத கொண்டு யோசிப்பீங்களா? லைட்டிங்லாம் மூடு வந்துடும், எனக்கு கேட்ச் ஆயிரும். லைட்டிங்கில் நம்ம லேட்டராக ஓரளவு நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ரன் ஆயிரும். எப்போ சொன்னாலும் இப்போ நீங்கள் சீன் சொன்னீங்களா அதுலேயும் ரன் ஆகாது. இப்போ ஷார்ட்டு இப்போ ஒரு இடத்துல போவோம், அந்த இடத்துல டைரக்டர் சீன் சொன்னோன்னே எனக்கு ஷார்ட்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அது மாதிரி தான் கதை சொல்லும் போதே எந்த கதை சொன்னாலும் ரன் ஆகும். அது ஈஸியாக வந்துடும். இப்போது வந்துட்டு நம்ம சொல்கிற பேச்சை கேட்குற ஒரு விஷயத்த நம்ம கேமராவில் கேப்சர் பண்ணுறது ஒரு விதம், நம்ம சொல்கிற பேச்சை கேட்காத ஒரு விஷயத்த கேப்சர் பண்ணுறது ஒரு விதம். எப்படி சொல்ல எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அன்பே சிவமில் வந்துட்டு எல்லாம் இந்த நாயால் வந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு சீன் போகும்போது, அந்த பாவமாக நீங்கள் அந்த நாயை காட்டணும் அப்படின்னா அந்த நாய் பரிதாபமாக போகிறத நீங்கள் கேப்சர் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கணும். அதுக்கு எவ்வளோ டைம் உங்களுக்கு அதை எடுத்துக்க முடியும் அதை கேட்குறேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கேட்குறேன். இப்போ நம்ம நினைக்கிறோம் நீங்கள் இப்படி போங்க இப்படி வருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள்ட்ட நம்ம சொல்லிடலாம். இப்போ அந்த நாயை போக வைக்கிறோம் அப்படின்னா அதை நீங்கள் இப்படி தான் கேப்சர் பண்ணணும். அந்த விஷயங்களை கேட்குறேன். நம்ம முதல்ல லொக்கேஷன் செலக்ட் பண்ணுறது தான். லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டாவே அது பாதி வந்துடும், 50% வந்துடும். இது மாதிரி கான்செப்டாக நம்ம இருக்கும்போது அது ஈஸியாக ட்ராவல் ஆயிரும் உங்கள் மைண்டுக்குள்ளே. கேப்சர் பண்ணுறது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக தான் இருக்கும். சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கும்போது ஒரு சில விஷயத்தில் முழுக்க நீங்கள் டெசிஷன் எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா, இல்லை டேரக்டர்ஸ் வந்துட்டு அவங்களோட இன்புட்ஸை கொடுப்பாங்களா? உதாரணத்துக்கு நான் எப்படி கேட்குறேன்னா ஃபைட் சீன்ஸில் கேட்குறேன். ஃபைட் சீன்ஸுக்கு ஐடியா தான் இருக்கும், நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். இது அவங்க டேரக்டருக்கு இந்த பஞ்சு வேணாம், சில டேரக்டர் சொல்லுவாங்க, சில டேரக்டர் சொல்ல மாட்டாங்க, சில டேரக்டர் ஃபைட்டுக்கு வர மாட்டாங்க வச்சுக்கலாம். அது மாதிரிலாம் இருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி எது முக்கியம் படத்தில் அப்படின்னா, இது மட்டும்தான் ஒரு படத்தை வந்து ஸ்மூத் ஆகுது. ஓகே, ஆமாம், நீங்கள் வேறு இடத்துல எடுப்போம், வேறு எமோஷன்ஸ் எடுப்போம். இது வந்து சினிமாட்டோகிராஃபி தான் ஒரு படத்தையே ஸ்மூத்தாக்குற விஷயம். சார், இப்போது நீங்கள் தமிழில் ஒர்க் பண்ணுறீங்க, இப்போ தெலுங்கில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான வித்தியாசம் இருக்கும், என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அது ஏதாவது வேறுபடுமா? இங்கே இருக்க ஒர்க்கிங் ஸ்டைல் அங்கே இருக்க ஒர்க்கிங் ஸ்டைல் கண்டிப்பாக வேறுபடும். ஏன்னா இதுக்கு நம்ம கதை சொல்கிற பேட்டர்ன் வேறு. இங்கே வந்து ஹீரோ சாகலாம், ஹீரோயின் சாகலாம், எல்லாமே எதுவும் பண்ணலாம். அங்கே அது பண்ண முடியாது. ஹீரோ சாகவே மாட்டாங்க, ஹீரோயின் சாகவே மாட்டாங்க. அவங்க கதை சொல்கிற பேட்டர்னே வேறு. ஜாலியாக இருக்கணும், பஞ்சு டைலாக் பேசணும், அடித்த பறக்கணும், அப்படி தான். அது டோட்டலாக நமக்கு அதுக்கும் ஒரு ஜேர்னரே வேறு. அவங்க பார்த்தா ஃப்ளாஷியாக இருக்கணும், எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்கணும், அப்படி தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. கதையே அப்படி தான் இருக்கும், செலக்ட் பண்ணுற கதையே அப்படி தான் இருக்கும். இங்கே நமக்கு அப்படிலாம் கிடையாது. இவங்க ஹீரோ பேஸ்டு, இவங்க நம்ம ஹீரோ எதோட பண்ணாலும் நம்ம இங்கே ஒத்துக்குவாங்க. சார், அந்த ஸ்விட்சிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். அதாவது வந்துட்டு நீங்கள் இப்போ அங்கே போய்ட்டு ஒர்க் பண்ணிட்டு வரீங்கன்னா அங்கே ஒரு மூடில் இருப்பீங்க, ஒரு விதமான ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும்ல, டக்குன்னு அடுத்த படமே தமிழில் வந்துட்டு வேறு ஒரு ஜானருக்கு நீங்கள் போகிறீங்க. உதாரணத்துக்கு அந்த ஸ்விட்சிங் ப்ராசஸே எப்படி இருக்கும் உங்களுக்கு? அது கொஞ்சம் 2-3 நாள் அடாப்ட் ஆயிரும். இதில் 2 விஷயம் பார்க்கணுன்னா, இது வந்து நம்ம பண்ணுறது ஒரு வேலை, ஜாபு. கேமராமேனுங்கிறது ஒரு ஜாபு. ஸோ அப்படி தான் நான் பார்ப்பேன். இதுக்கு நமக்கு வெளியே போகிறது கஷ்டமாக இருக்கும். அதாவது ஒரு படம் இப்போ நான் கடல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு வெளியே போகிறதுக்கு. அந்த படத்தில் அந்த வெளியே போகிறதுக்கு உள்ளே அவ்வளோ போயிடுச்சு. எல்லா படமும் ஆனந்தம்னு சரி, ஆனந்தத்துலேருந்து அப்படியே வேறு ஜானர் போவோம். ஒரு 2-3 நாள் ஆகும், இல்லை ஒரு 2-3 மாதம் ஆகும் அது உள்ளேருந்து வெளியே வரதுக்கு. அந்த படத்தை பொறுத்தவரை எனக்கு ஈஸியாக இருக்கும். தெலுங்கு படம், நம்ம படத்தை விட தெலுங்கு படம் ஈஸியாக எனக்கு. இப்போ உங்களுக்கு இதுனா நான் வந்துட்டு பெருசாக எஃபர்ட் போட மாட்டேன். ஐ மீன் ஒரு படத்துக்குள்ளே கேட்குறேன். இப்போ உதாரணத்துக்கு ஃபைட் சீனாக இருக்கட்டும், இல்லை இது ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு எமோஷன் சீன்ஸாக இருக்கும். இந்த மாதிரி கம்பேரிட்டிவாக சீன்ஸ் இருக்குல்ல சார், இந்த சீன்ஸில் எனக்கு இந்த மாதிரியான சீன்ஸ்லாம் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், ரொம்ப ஈஸி அப்படின்ற மாதிரி எந்த சீனும் கிடையாது. எல்லாமே கஷ்டமான சீன்ஸ் தான். ஏன்னா எல்லாமே என்னோட இன்புட் இருக்கும், எல்லாமே நான் தான் ப்ரெசன்ஸ் இருக்கும், வேறு யாருமே பண்ண விட மாட்டேன், நான் தான் பண்ணுவேன் எல்லாமே மேக்ஸிமம். அதனால் லைட்டிங் முதற்கொண்டு எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். எல்லாமே நான் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஆமாம், எந்த சின்ன விஷயமா இருந்தாலும் என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும், லைட்டிங்லையும் சரி, எல்லாமே நான் தான் மாட்டேன். எல்லாமே ஈஸியாக தான். ஈஸி மீன்ஸ்
நம்மளை மீறி எதுவும் நடக்காது அது வச்சுக்கலாம். ஐடியாஸ் ஐ மீன் கதை சொன்னதுக்கப்புறம் அந்த ஐடியாஸ்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஸ்பாட்டில் போயிட்டு இந்த சீன் நம்ம இப்படி எடுத்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரியான டிஸ்கஷனுக்குள்ளே உங்களுக்கும் டைரக்டர்ஸ்க்கும் போகுமா? கண்டிப்பாக போகும். எல்லாமே இப்போ நிறைய அதில் முரண்பாடுகள்லாம் வர செய்யும். முரண்பாடுகள் வரும் வராமல் இருக்கும். அது வந்து நம்ம ஹெல்த்தியாக தான் எடுத்துக்கணும். நீ என்ன சொல்லிட்ட பெருசு அப்படிலாம் நம்ம எப்பயுமே நினைக்க மாட்டோம். அப்படி நினச்சா ஹெல்த்தியாக இருக்காது படம். என்ன புரியுங்களா? அவர் ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு தெலுங்கு படத்தில் இப்போ வந்து வாழ்த்திருவேலேருந்து வரேன். அது டோட்டலாக வேறு பட்ஜெட் படம். இது வந்து கருடன் ஒரு படம் மாட்டோம். ஸோ இவங்க தான் நிறைய நாள் இந்த கதையை வச்சுருப்பாங்க டைரக்டர்ஸ் இல்லைங்களா? இப்போ நாங்கள் வரும்போது இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, அதை நம்ம அனலைஸ் பண்ணி ஸோ இதுக்காக தான் சொல்கிறார். நான் சொல்லுவேன், அவரும் சொல்லுவார், சார் இப்படி இதுக்காக தான் சார், இந்த மூடுக்காக தான், சில டைலாக் வேணாம் சார் பண்ணால் நல்லாயிருக்கும் கேட்கும் போது. ஆனால் அவருக்கு தான் ஹோல் படமும் தெரியும். அதனால் வந்து ஓரளவு சொல்லுவோம். இல்லைனா அவங்க மூலிமா இது பண்ணிக்கலாமா தான் சொல்லுவோம் இல்லையா? இதுதான் பண்ணணும்னு நான் எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டேன். தென் கலர் பேலட்ஸ் இந்த மாதிரி தான் இந்த படம் கலர் டோனில் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது யாரோட கையில் இருக்குது? உங்கள் கையில் தான். நான் என் படம் தெரியல, நான் ஒர்க் பண்ண படத்தில் மேக்ஸிமம் அதாவது ஒரு 99% நான் தான் டிசைட் பண்ணுவேன். எல்லாமே ப்ரொடக்ஷன் டிசைன் இருந்தாலும் நான் தான் வந்து இந்த கலர் பண்ணலான்னு சொல்லிட்டு பெயிண்டிங்லேருந்து கலர்ஸ் எடுப்பேன். ஒரு பெயிண்டிங் எடுத்துகிட்டு அது ஒரு ஆப் இருக்குது, அதை தூக்கி அதில் போட்டோம் அதில் கலர் பேலட் எடுத்து கொடுத்துரும். அதில் எடுத்து அவங்களை எல்லாரும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன். அதை தான் ஃபாலோ பண்ணோம். அதாவது சொல்கிறது அது கொடுத்தது ஓகே, அவங்க ஃபாலோ பண்ணுறது தான் கஷ்டம். என்ன திடீர்னு அசிஸ்டன்ட்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, விட்டுருவானுங்க. அப்படியே திடீர்னு வேறு கலர் வரும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேறு கலர் போட்டுருவானுங்க, அவங்களாம் அடித்து துரத்துவோம் ஓடுறா அப்படின்னு. புரியுங்களா? அது மாதிரி அவங்களுக்கு சொன்னால் பண்ண மாட்டாங்க வச்சுங்களேன். அதை நம்ம வந்து கலர்ஸ் எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவோம். இப்போது இந்த கதைக்கு இந்த மாதிரியான கலர் பேலட்டில் போகலாங்கிற அந்த ஐடியா இருக்குல்ல சார், அதை எப்படி டிசைட் பண்ணுறீங்க? அது நீங்கள் கதை சொல்லும் போதே தெரிஞ்சிடும். இது ஃப்ளாஷாக போகலாம், இது வந்து ரஸ்டிக்காக போகலாம், இந்த படம் பதில் ரஸ்டிக்காக போகணும். அது வந்து கதை சொல்லும் போதே டைரக்டர் நம்ம சொன்னாலும் அவர் டைரக்டரும் ஓகே மாதிரி இல்லை ப்ரொடக்ஷன் டிசைனர் பேசுவோம், எல்லாம் 3 டிஸ்கஸ் பண்ணுவோம். கலர்ஸ் கொடுக்குறது செலக்ட் பண்ணது நான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 4-5 பேர் இப்போ நீங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம், உங்கள் ஒரு கலர் கொண்டு வந்தோம்னா இந்த பேக் ட்ராப்லேயே கொடுப்பேன் கலர்ஸ். இந்த ஃபேமிலிக்கு மீறி எதுவும் இருக்காது. திடீர்னு ஒரு ஆரஞ்சு இருக்காது, பிளாக் இருக்காது. கர்டனில் பார்த்தீங்கன்னா பிளாக்கே இருக்காது. சில இதில் அவாய்ட் பண்ணிடுவோம். அவாய்ட் பண்ணாவே புதுசாக வந்துடும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த கலர் பற்றி பேசும்போது இம்சேரசன் வந்துட்டு ஒரு ஆரஞ்சு ப்ளஸ் அந்த எல்லோ லைட்டிங்கில் படம் ஃபுல்லாக இருக்கும். ஐ மீன் அந்த ஸ்டார்டிங் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸை தவிர்த்து அது ஏன் அப்படி போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணார் சார்? அது என்னன்னா வந்து கலர்ஸு வந்து அது வந்து கிருஷ்ணமூர்த்தி சார் தான் டைரக்டர். அவங்க வந்து வார்ம் கலரில் போனாங்கன்னா அவர் கலர் செலக்ட் பண்ணி அவங்க தான் காஸ்டியூம் எல்லாம் செலக்ட் பண்ணது, டிசைன் பண்ணது. என்னென்னா எப்படி சொல்கிறதுன்னா அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. பெரிய பட்ஜெட் படம் கிடையாது. ஆமாம், சின்ன படம் தான். கிட்டத்தட்ட ஒரு அந்த டைமில் ஒரு 4 crores தான் இருந்துச்சு அந்த படம். இதெல்லாம் பண்ணிட்டேன் நான் வந்து. அதில் பார்த்தீங்கன்னா பிரிக்லாம் வந்து வரைஞ்சிருப்பாங்க. பிரிக்கே வந்து அந்த ப்ளைவுட்டில் வரைஞ்சது ப்ளைவுட் தான் டோட்டலாக. ஸோ நான் என்ன ஒரு ஃபில்டர் போட்டோம். ஃபில்டர் போட்டனால படம் ஒரே டோனில் வந்துருச்சு. ஸோ எல்லா கலரும் மெர்ஜ் ஆயிடுச்சு எல்லாமே. ஸோ உங்களுக்கு அதில் அந்த ஐடியா வரல உங்களுக்கு. ஓகே, இது கிட்டத்தட்ட கிமிக் மாதிரியா சார்? ஆமாம், ஆக்சுவலாக அந்த கதையில் வந்து அவர் வந்து ஒரு கோமாளியான ஒரு கிங்கு. ஸோ அதனால் அதுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட் இல்லை. அது போடுறதுனால உங்களுக்கு டோன் உங்களுக்கு அந்த மறைஞ்சிடும், ஒரு ரிச்சாக வந்துருச்சு படம். இல்லை, அதுக்காக கேட்கணும் அப்படின்னு நினச்சது இம்சேரசன் பற்றி. 2வது நான் கடவுள். எனக்கு நம்ம ஆடியன்ஸாக ஒரு விஷயம் பார்க்கும்போது நமக்கு அது எமோஷ்னலாக கடத்துறது வேறு. நீங்கள் ஒரு சினிமாட்டோகிராஃபர், நீங்கள் மெக்கானிக்கலாக ஒர்க் பண்ணாலுமே அது உங்களுக்கு எப்படி எமோஷனலில் கடத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, அப்போவே கேட்கணும்னு நினச்சேன். எதனால் அது நான் கடவுளுக்கு அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா எமோஷ்னல் படம். அவர் வந்து எமோஷ்னல் கதை சொல்கிறதா நினச்ச படம் தான் அது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா அந்த கதை ரீச் ஆயிடுச்சு. அது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா காசியில் ஒரு 40 பேர் ஷூட் பண்ணோம். அந்த குழந்தைங்கள் வந்து எல்லாமே நம்ம குழந்தைங்க தான், அதாவது ஃபேமிலியில் இருந்த குழந்தைங்க தான். அவங்க தான் எல்லாமே என் கூட உட்காருவாங்க, பேசுவாங்க, போவாங்க, வருவாங்க. அது ஆடிஷனே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நடந்துச்சு. அது குழந்தைங்க பார்க்கும்போது அவ்வளோ பார்க்கவே முடியாது, நம்ம கடந்து போயிடுவோம்.
பாலாசாரை பொறுத்தவரை எப்படின்னா வந்து நம்ம ஒரு கோயிலுக்கு போனோம்னு வச்சுங்களேன், கோயிலுக்கு போக முடியாது, அது பின்னால் போயிடுவார். பின்னால் போய் கொஞ்சம் அந்த டார்க் சைடு தான் ஷூட் பண்ணுவாங்க. அது மாதிரி அவருடைய ஒர்க்கிங் பேட்டர்னு. ஸ்கிரிப்டாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் மாறிட்டே இருந்தாங்க. ஸோ ஸ்கிரிப்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்துச்சு அதில் அங்கங்கே அப்பப்போ. எது நினைக்கிறாரோ அது நடந்துடாது பாலாசார் பொறுத்தவரை. இது வேணும்னா அது நடக்கும். ஓகே, அவரோட பேட்டர்ன் பொறுத்தவரை. அவனிவன் படம், அவனிவன் படத்தில் அந்த கிளைமாக்ஸ் போர்ஷன், அந்த சுற்றி அந்த எருமை மாடு 2000 மாடு. 2000 மாடா? ஆமாம் சார், சீரியஸாக நம்ப முடியல. 2000 மாட்டுக்கு நடுவில் 2000 மாடு. ஓகே, அந்த இடத்துல எப்படி சார் ஷூட் பண்ணீங்க ஃபஸ்ட்டு? அதுவும் இல்லாமல் அது ஒரு நார்மல் பேசிக்கிற சீன் கூட கிடையாது, ஒரு ஃபைட் சீன். அந்த சேலஞ்சஸ் பற்றி சொல்ல முடியுமா? ஆமாம் பண்ணோம். என்னென்னா அது சார் நாங்கள் முதல்ல லொக்கேஷன் பார்த்தோம். லொக்கேஷன் பார்த்துட்டு மாடு எங்கே வருதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் தான் லொக்கேஷன் பார்த்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு அந்த எதுக்குமே கயிறு இருக்காது மாட்டுக்கு. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கும்பலாக தான் வச்சுருப்பாங்க. அது உள்ளே போகிறதே கஷ்டம். ஒரு அசண்டேட் ஃபஸ்ட்டு டே உள்ளே போனேன்னு ஒரு அடி அடிச்சுது கொம்பில். அந்த நீ டோட்டலாக அவனுக்கு போயிடுச்சு. நான் வரவில்லை ஷூட்டிங் அதுக்கு பின்னால். அப்புறம் அந்த ஷூட்டிங் அதில் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ஒரு தடவை வந்து இப்போ ஷூட் பண்ணிட்டு வந்தோம். ஒரு 12 o'clock 1 o'clock வந்து மாடு தண்ணி குடிக்கணும் சார்னு சொன்னாங்க. அப்படியா, சரி நான் அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா 2000 மாடு போயிடுச்சு. 2000 மாடு தண்ணி குடிக்கணும் எவ்வளோ நான் அப்படியே போயிடுச்சு. ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அன்றைக்கி ஃபுல்லாக அவ்வளோதான். திருப்பி மாடு வரவே இல்லை. அது மாதிரி அது உள்ளே போய் உள்ளே போகிறதே கஷ்டம். அந்த 2000 மாடுக்குள்ளே போகிறது அது அந்த மாதிரி படம். அது ஆர்டிஸ்ட்டுக்கு, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு நம்ம இப்படி தான் கேமரா வைக்கணும், இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கா? இருக்கு. உதாரணத்துக்கு எதாவது சொல்ல முடியுமா? இப்போ இவங்களுக்கு இந்த ஃபேஸ் தான் நல்லாயிருக்கும், இந்த ஃபேஸ் இதாக இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அவங்களே சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து நமக்கு பார்த்தாவே தெரியும், அவங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது எப்படி இருக்குன்னு. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அது மாதிரி கமல் சாருக்கு ஒரு மாதிரி வைக்கணும், விஜய் சாருக்கு ஒரு மாதிரி வைக்கணும், அஜித் சாருக்கு ஒரு மாதிரி வைக்கணும். அது நம்ம வந்து சில பேர் அவங்களும் சொல்லுவாங்க, நம்மளும் பார்த்தாவே தெரிஞ்சிடும். இந்த சைடு வீக்காக இருக்குது சார்வாங்க. வீக்காக இருக்குன்னா என்ன மாதிரியான? அது ஆங்கிளாக இந்த சைடு வேண்டாம், அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு நமக்கு 2 ஃபேஸ் இருக்கும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா. ஸோ ஒரு ஃபேஸ் அவங்களே அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, நமக்கு தெரியாது. அவங்க அனலைஸ் பண்ணியிருப்பாங்க இது நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அது மாதிரி அப்படின்னா அந்த லெஃப்ட்லேயே பார்ப்போம், ரைட்டில் வைப்போம். ஓகே, அது சில பேர் பார்த்தாவே தெரியும். இப்போ அவங்க அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் யாருக்காவது சொல்லியிருக்கீங்க, நீங்கள் உங்களோட ப்ரொஃபைல் இதுதான், ஸோ இப்படியே நம்ம பண்ணிக்கலாம், இதுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படி மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நான் அப்படிலாம் பண்ணல, அவங்களே சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் தெரியும். நான் அப்படி எதுவும் சொல்லதில்லை. சார், உங்களோட முதல் படத்தில் உங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். முதல் படம் போனதில் அந்த முதல் படமும் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கு. அந்த டைமில் அது உங்களுக்கு எப்படி இருந்தது? தன்னோட முதல் படத்துலேயே உங்களுக்கு ஸ்டேட் அவார்டு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே அந்த டைமில் ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு படத்துலேயே ஸ்டேட் அவார்டு வாங்குறதெல்லாம். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக லேண்ட்ஸ்கேப்பான ஒரு ஃபோட்டோகிராஃபி. ஸோ அது லைவாக இருக்காது, ஒரு மாதிரி கமர்ஷியலாக தான் இருக்குது அந்த படம். ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய ரெஃபரன்ஸஸ் எடுத்தேன் அந்த படத்துலேயும். ரொம்ப ஹாப்பியான கதை. அதான் கதையோடு நம்ம பண்ணோம்னா வருங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள். நிறைய விஷயங்கள் கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், நிறைய மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொரு டிக்கெட்ஸுக்குமே அப்கிரேட் ஆகிட்டே வந்துகிட்டு இருக்கு. பட் இன்னுமே இந்த விஷயம்லாம் நிறைய ட்ரை பண்ணலை தமிழ் சினிமாவில் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயத்த சொல்லுவீங்க? இல்லை, டெக்னிக்கலாக எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. எல்லாமே ஹாலிவுட்டில் என்ன கேமரா வருதோ நம்ம இங்கே ஷூட் பண்ணுறோம், என்ன லைட்ஸ் வருதோ இங்கே ஷூட் பண்ணுறோம். கதையாக தான் நம்ம இன்னும் வரல. அதுதான் டெக்னிக்கலாக எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும். சார், நீங்கள் சமீபத்தில் ஏதாவது பார்த்து வியந்த ஒரு கேமரா ஒர்க் இருக்க மூவி அப்படின்னு சொல்லுவீங்களா? இங்கே நிறையா தான் இருக்குது. நம்ம தமிழில் பார்த்தீங்கன்னா வந்து ஜிகே விஷயம் நல்லா பண்ணுறாப்புல. அது மாதிரி பிரம்மயோகம் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நீங்கள் என்ன மாதிரியான படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆசை? இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்குன்னு இது இருக்குமா? இந்த ஸ்டோரி அதான் சொன்னேன், ஸ்டோரி பேஸ்டு வந்து எனக்கு இப்போ ஃப்யூச்சரில் பண்ணணும் தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணணும்னு ஆசை. பிளாக் அண்ட் ஒயிட், ஐ மீன் இப்போ பிரம்மயுகம் கூட அந்த மாதிரியான ஒரு இது. அது கலரில் ஷூட் பண்ணி பிளாக் அண்ட் ஒயிட் பண்ணது, ஸ்ட்ரைட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணணும்னு ஆசை. அது அப்புறம் வந்து த்ரில்லர்லாம் த்ரில்லர் நான் பண்ணதே கிடையாது. அந்த 7
த்ரில்லர் த்ரில்லர் பேஸ் கிடையாது. இது மாதிரி 7லாம் வந்துறீங்களா, ஆமாம், அது மாதிரி ஒரு க்ரைம் பேஸ்டு த்ரில்லர்லாம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு ஃப்ளேவர் கொண்டு வரலாம். இப்போது அந்த இப்போ நிறைய விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் சிங்கிள் ஷாட், இதெல்லாம் வந்துட்டு ஸ்டெடி ஷாட் இப்படின்னு வைக்கிறதுல நீடு இருந்தால் தான் அதெல்லாம் வைக்கணும். எந்தெந்த இடத்துக்கு இது நீடு, இதெல்லாம் சிங்கிள் ஷாட்டில் போனால் ஓகே அப்படின்ற மாதிரி உங்களோட புரிதல் சொல்ல முடியுமா? அதான் சில எமோஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆர்டிஸ்டோட எமோஷன் சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கட்டு போனால் அது எமோஷனல் டோட்டலாக ட்ராப் ஆயிரும். இப்போ கர்டன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூரியன் வந்து டிவி ஸ்விட் எடுத்து அப்படியே வெளியே வருவார், சசிகுமார். அது கட் பண்ணி தான் நல்லாயிருக்கு. அங்கேயே அவுட் கொடுத்துக்கலாம். அங்கேருந்து ஒரே சிங்கிள் ஷாட் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அது ஆடியன்ஸை திங்க் பண்ண வைக்கிறோம். அது மாதிரி சிங்கிள் ஷாட்ஸ் நிறையா சிங்கிள் ஷாட் இருக்குது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ கட் பண்ணால் அந்த ஸ்வீட்டு போயிடும், அந்த எமோஷன்ஸ் போயிடும். சார், உங்களோட ஃபில்மோகிராஃபி நான் பார்த்த வரைக்குமே ரொம்ப செலக்டிவாக இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரியான படங்கள்லாம் இருந்தது. நீங்கள் ரிஜெக்ட்லாம் பண்ணுவீங்களா? இருக்குது, நிறைய இருந்திருக்கு, நடந்திருக்கு. நம்ம பார்ப்போம், செட்டாகலாம் வந்துடுவேன் நான். அது மாதிரி ஐ மீன் அது வந்து என்ன காரணமாக இருக்கும்? சில ஐடியாலஜிகளுக்கு பேஸுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு படத்தில் நான் பேர் சொல்ல விரும்பல. ஒரு படம் வந்து நான் ஒர்க் பண்ணோம். ஹீரோட்ட ஒரு கதை இருக்குது, ரைட்டர்கிட்ட ஒரு கதை இருக்குது, டைரக்டர் ஒரு கதை இருக்குது. ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் எப்படி இதில் ஒர்க் பண்ணுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட், ஒவ்வொருத்தில் ஒரு கதை வச்சுருக்காங்க. ஷூட்டிங்கில் கரெக்ட் பண்ணிக்கலாம்னுங்கிறாங்க இல்லைங்களா? அது நீங்கள் எப்படி போய் வேலை செய்கிறது? அது டெய்லி கேமரா ஸ்டாண்ட் மாதிரி வேலை செய்ய முடியாது. போய் கேமரா வை ஷூட் பண்ண அப்படிலாம் பண்ண முடியாது இல்லையா? நம்ம இன்வால்வ் ஆகணும் இல்லையா படத்தில்? அது மாதிரி நிறையா இருக்குது. இதை தவிர்த்து ஐடியாலஜிஸ் ஏதாவது வேறுபட்டு அந்த மாதிரியாக விலகிறது அந்த மாதிரி அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இதுவரையும் நடந்தது இல்லை. புரியுதுங்களா? ஒரு எதுவுமே தெரியாமல் எப்படி வேலை செய்ய முடியும்? ஷூட்டிங்கில் பார்த்துக்கலாம். நான் ஷூட்டிங்கில் எப்படி பார்க்க முடியும்? பட்ஜெட் ஓடிட்டே இருக்கும். ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுனாவே மீட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். ஆஸ்தான இயக்குனர் இப்போ இவர் படம் அப்படின்னா நான் கண்டிப்பாக இருப்பேன், இவர் எப்போதுமே என்ன தான் கூப்பிடுவார் அப்படின்ற மாதிரி உங்களோட ஜர்னியில் இருக்க ஒரு நபர் அப்படி எல்லாம் ஒன்று எனக்கு ஆஸ்தான டைரக்டர்னா ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் வேணும்னா இப்போது மணி சார் ஒர்க் சொல்லலாம், வெற்றிமாறன் சொல்லலாம். ஏன்னா அவங்களாம் நல்ல டைரக்டர்ஸ். சங்கர் சார்லாம் டைரக்டர்ஸ். என்னை கூப்பிடுவாங்கலாம் அப்படி இல்லை, அவங்க வேணுன்னா கூப்பிடுவாங்க கண்டிப்பாக. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.